பகவான் கிருஷ்ணரையே கட்டி போட்ட சகாதேவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகாபாரத போர் துவங்குவதற்கு முன்பு கிருஷ்ணர் கௌரவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அப்போது பகவான் சகாதேவனை பார்த்து, சகாதேவா, நான் இந்த போரை நிறுத்துவது குறித்து கௌரவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஹஸ்தினாபுரம் வரை செல்கிறேன். நீதான் முக்காலத்தை உணர்ந்தவனாயிற்றே, என்ன செய்தால் இந்த போரை நிறுத்தலாம் என்று கூற முடியுமா என்கிறார். சகாதேவன் தனது ஞான அறிவால் யோசித்துவிட்டு கூறினான், கிருஷ்ணா, இந்த மாபெரும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் அர்ஜுனனை கொல்ல வேண்டும். அது உன்னால் முடியாது. பிறகு முடி போடாமல் இருக்கும் பாஞ்சாலியின் கூந்தலை அறுத்து எறிய வேண்டும். மற்றொன்று, பாண்டவர்களின் மூத்தவரான கர்ணனுக்கு முடி சூட வேண்டும். அப்படி கர்ணனுக்கு முடி சூட்டினால் முதலில் சந்தோஷப்படுபவன் துரியோதனன். எனவே இந்த போரை நிறுத்த முடியும். இவைகளுக்கெல்லாம் மேலாக இப்பொழுது கௌரவர்களிடம் தூது செல்லும் உன்னை கட்டி போட்டால் இந்த போர் நடக்கவே நடக்காது என்கிறான் சகாதேவன். ஏனென்றால் பூமியின் பாரம் குறைவதற்காக இந்த போர் நடந்தே ஆக வேண்டும் என்று விருப்பப்படுபவன் கிருஷ்ணனே என்று சகாதேவன் உணர்ந்தான். கிருஷ்ணா, நான் கூறிய அனைத்தையும் செய்தால் இந்த போரை தடுத்து விடலாம் என்று சகாதேவன் கூறினான். அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே, நீ கூறிய அனைத்தையும் செய்து விடலாம், ஆனால் என்னை எப்படி கட்டி போடுவாய் என்று கேட்டார். கிருஷ்ணா, உன்னை கட்டி போடுவது எனக்கு மிகவும் எளிதான காரியம் என்றான் சகாதேவன். உடனே கிருஷ்ணர் பல 1000 ரூபங்களாக மாறி, இப்போது என்னை கட்டி போடு பார்க்கலாம் என்றார். உடனே சகாதேவன் தனது இரு கைகளையும் கூப்பி கிருஷ்ணரின் நாமத்தை ஜபித்தான். கிருஷ்ணரின் ஒவ்வொரு உருவங்களும் மறைந்து ஒரே உருவமாக சகாதேவனின் முன் நின்றார். சகாதேவனின் பக்தியில் திகைத்து போனார் பகவான் கிருஷ்ணர். பிறகு சகாதேவன் தனது பக்தியால் பகவான் கிருஷ்ணரையே கட்டி போட்டான். சகாதேவா, உன் பக்தியால் என்னை கட்டி போட முடியும் என்று நீ நிரூபித்து விட்டாய் என்றார் கிருஷ்ணர். இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த போர் நடந்தே ஆக வேண்டும். அதனால் என்னை அவிழ்த்து விடு என்றார் கிருஷ்ணர். பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக பகவான் விஷ்ணுவால் எடுக்கப்பட்ட அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். நண்பர்களே, மகாபாரதத்தில் நடந்த இந்த சிறிய நிகழ்வு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.